ஸோ இது வந்து நம்ம குருதி பெடுக பிளஸ் ஏ அகாடமியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன் ஜேஇ 2026-2027. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரேங்க் டு காலேஜ் கைடன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல இது என்னென்ன மார்க்ஸ் இருக்கு, இது என்னென்ன கட் ஆஃப் அப்படின்றத கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற நீட் ஃபோர் எஸ் தி டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் டாப் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் என்னென்ன சேலரி பொட்டன்ஷியலோட இங்கே டீப் அனாலிசிஸ் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ வாங்க டீப்பாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் 15 லேக்லேருந்து 50 லேக் பெர் ஆனம் உங்களுக்கு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்மளுடைய இந்த காலத்து ஸ்டூடெண்ட்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இதில் நிறைய உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் சேலரி பொட்டன்ஷியல் இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மினிமம் பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 40 லேக்ஸ் பெர் ஆனம் கிடைக்கும். அடுத்து டேட்டா சயின்ஸ் படிச்சீங்க அப்படின்னாக்க மினிமம் 10 லேக்ஸ்ல இருந்து 35 லேக்ஸ் பெர் ஆனம். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா 8 லேக்ஸ்ல இருந்து 30 லேக்ஸ் பெர் ஆனம். எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா 8 லேக்ல இருந்து 25 லேக்ஸ் பெர் ஆனம். அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 6 லேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 20 லேக்ஸ் பெர் ஆனம். அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 8 லேக்ஸ் and the maximum salary 25 lakh per annum. And civil engineering 4 lakhல ஸ்டார்ட் ஆகி 12 lakh per annum நம்மளுக்கு இருக்கு. அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 lakhல ஆரம்பிச்சு 12 lakh per annum வரைக்கும் இருக்கு. ஸோ நம்மளுடைய சேலரி பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ சேலரி பேக்கேஜஸ் இருக்கு அண்ட் அதில் இவ்வளோ ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி பேஸ் வச்சு பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களுடைய கோர்சஸை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல இதை நான் உங்ககிட்ட ஷோ பண்ணணும் தான் நான் விருப்பப்பட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னென்ன கட் ஆஃப் எடுக்க போகிறோம், என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இதில் மெயினாக பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது ஜேஇ மெயின் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் இருக்கு. இதுல நம்ம போக போறது ஐஐடி அண்ட் என்ஐடி அண்ட் IIIT. அண்ட் அதுல ஸ்டேட் அண்ட் அப்ராட்ல இந்த எல்லா கேட்டகரிஸ்ல காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் எடுக்க முடியும், என்னென்ன காலேஜஸ் நம்ம போக முடியும் அப்படின்றத அண்ட் சவுத் இந்தியா வைஸ் அண்ட் நார்த் இந்தியா ஆல் இந்தியா வைஸ் அண்ட் ஸ்டேட் வைஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்ல போகலாம். ஸோ ஜேஇ மெயின்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜேஇ மெயின்க்கு அப்புறம் தான் அட்வான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேஇ மெயின் பார்க்கும். ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோட மிகப்பெரிய கனவு இது. ஸோ ஜேஇ மெயின்ல பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம், அதுக்கான ரேங்க் பட்டியல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம், அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு. ஸோ ஜேஇ மெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 99.9% வச்சிருந்தீங்கன்னா டாப் 1500 ரேஞ்சுக்குள்ள நீங்கள் வர முடியும். அதில் டாப் ஐஐடி காலேஜஸ் உங்களுக்கு அவைலபிள். அதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிபிள்ஸ் ஆஃப் காலேஜஸ், என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு ஆஃபர்னா ஐஐடி பாம்பே, டெல்லி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர் அண்ட் ஐஐடி காரக்பூர். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்ல உங்களுக்கு வந்து ஐஐடிஸ் அவைலபிள். ஸோ இங்கே நீங்கள் நம்ம இங்கே சொன்ன கோர்சஸ் சிஎஸ்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் கோர்சஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 99.5 to 99.9% பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 1500 to 8000 ரேங்க்குள்ள நம்மளுக்கு வருது. இதில் நீங்கள் ஐஐடி கோர் பிரான்ச்சஸ், நிறைய ஐஐடி தன்னோட பிரான்ச்சஸை இந்தியா லெவலில் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் என்ஐடி ஆல்சோ. ஸோ அந்த என்ஐடி அண்ட் ஐஐடி பிரான்ச்சஸில் நீங்கள் கோர்சஸ் எடுத்துக்க முடியும். அதில் என்னென்ன காலேஜஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஐஐடிஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஏஐஐ. ஓகே, அண்ட் என்ஐடி திருச்சி எடுத்துக்கலாம், என்ஐடி சூரத்கல் எடுத்துக்கலாம், வாரங்கல் எடுத்துக்கலாம், காலிக்குட் எடுத்துக்கலாம். அடுத்து 99 to 99.5% எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 8000 to 15,000 கேட்டகரிஸ்குள்ள நீங்க வருவீங்க ரேங்க்குள்ள. அதுல ஐஐடி லோயர் பிரான்ச்சஸ் எடுத்துக்கலாம், என்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
ஐஐடிஸ் லோவர் பிரான்ச். ஸோ சில பிரான்ச்சஸ்ல நீங்க ஐஐடிஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் டாப் என்ஐடிஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில அண்ட் ஐஐடி ட்ரிபிள் ஐடின்னு சொல்லுவோம். அங்க உங்களால கிளாஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் ட்ரிபிள் ஐடி பில உங்களுக்கு கிளாஸ் வந்து ஆஃபர் இருக்கு. அண்ட் 97 to 99% நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா 15,000 to 35,000 ரேங்க் ஹோல்டுக்குள்ள நீங்க வர முடியும். அதுல குட் பிரான்ச்சஸ் ஆஃப் என்ஐடிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடியில உங்களுக்கு கோர்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ஐடிஸ், ஸோ என்ஐடிஸ்ன்னு சொல்ல சில காலேஜஸ் இருக்கும். ஸோ அந்த காலேஜஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ்ல போகலாம். அண்ட் ஜிஎஃப்ஐடிஸ் அதுலயும் நீங்க போய்க்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 95 to 97% எடுத்தவங்களுக்கு 35,000 to 55,000 ரேங்க் ஹோல்டுக்குள்ள வர்றவங்க நீங்க வந்து என்ஐடி கோர் பிரான்ச்சஸ் மட்டும் எடுத்துக்க முடியும். அந்த காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா என்ஐடிஸ்ல ஆல் கோர்சஸ் அவைலபிள் அண்ட் ட்ரிபிள் ஐடி அதுலயும் உங்களுக்கு அவைலபிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 90 to 95% எடுத்திருந்தா 55,000 to 1 lakh ரேங்க் ஹோல்டுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. அண்ட் இதுல நீங்க ட்ரிபிள் ஐடி அண்ட் ஜிஎஃப்டிஐல மட்டும்தான் உங்களால கோர்சஸ் படிக்க முடியும். அண்ட் ட்ரிபிள் ஐடி அண்ட் ஜிஎஃப்ஐடிஎஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களால கண்டிப்பா இந்த கோர்சஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் 80 to 90% அதாவது 1 lakh plus ரேங்க் உள்ள வர்றவங்களால ஸ்டேட்ல இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜஸ் நீங்க என்ன காலேஜஸ்ல என்ன கோர்சஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேங்க் ஹோல்டுக்குள்ள வந்தாலும் சில ஸ்டூடெண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஜேஇ மார்க்கை வச்சு சேருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் எடுப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் பிகாஸ் ஜேஇ அண்ட் நீட் கட் ஆஃப் இஸ் எசென்ஷியல் டு ஜாயின் த இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ் போறோம் அப்படின்னு அதுல ஆல் இண்டியா ரேங்க் என்னென்ன, அதுல என்னென்ன ஐஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஜெனரல் கேட்டகரிஸ் பார்ப்போம். இது ஆல் இண்டியா ரேங்க் பாத்தீங்கன்னா 1 to 500 ரேங்க்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னாக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டாப் ஐஐடிஸ்ல உங்களுக்கு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஐஐடி மெட்ராஸ். அண்ட் 500 to 200,000 ரேங்க்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னாக்க ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங், டபிள்இ அண்ட் மெக்கானிக்கல் டாப் மோஸ்ட் ஐஐடிஸ்ல உங்களால எடுத்துக்க முடியும். அண்ட் 2,000 to 5,000 ரேங்க்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா சிவில், கெமிக்கல், ஏரோஸ்பேஸ் இன் டாப் ஐஐடிஸ்ல நீங்க எடுக்க முடியும். இது அட்வான்ஸ்க்கு. அட் 5,000 to 10,000 கேட்டகரிஸ் ரேங்க்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா குட் பிரான்ச்சஸ் இன் நியூவர் ஐஐடி, புதுசா ஐஐடி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கோர்ஸ் அங்க உங்களால படிக்க முடியும். அண்ட் 10,000 to 17,000ல போனீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு நம்ம லோவர் பிரான்ச்சஸ் ஆஃப் நியூவர் ஐஐடியில தான் நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. சரி அடுத்து நம்ம எங்க போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஐஐடி சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஐஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் க்ளோசிங் ரேங்க் பாருங்க. ஐஐடி பாம்பேல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 60 to 70 ரேங்க்குள்ள நீங்க இருக்கணும். அண்ட் ஐஐடி டெல்லியில வேணும் அப்படின்னாக்கா 110 to 120 ரேங்க்குள்ள நீங்க இருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இஸ் அவைலபிள். அண்ட் ஐஐடி மெட்ராஸ்ல நீங்க படிக்கணும்னா 150 to 180 க்ளோசிங் ரேங்க்குள்ள நீங்க வந்திருக்கணும். அண்ட் ஐஐடி கான்பூர்ல படிக்கணும்னா 250 to 300 ரேங்க்குள்ள நீங்க இருக்கணும். அண்ட் ஐஐடி காரக்பூர் 400 to 450 ரேங்க்குள்ள நீங்க இருக்கணும். அண்ட் ஐஐடி ரூர்க்கி வந்து பாத்தீங்கன்னா 500 to 600 க்ளோசிங் ரேங்க்குள்ள இருந்தா கண்டிப்பா இந்த டாப் மோஸ்ட் ஐஐடி காலேஜஸ்ல உங்களுக்கு கோர்சஸ் ஆஃபர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஐஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் ஜேஇ அட்வான்ஸ் கோர்ஸ் வச்சு கேட்டகரிஸ் வைஸ் பாருங்க. ஜெனரல் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா அப் டு 70,000 வரைக்கும் ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு நம்மளுக்கு ஐஐடிஸ்ல வந்து கோர்சஸ் படிக்க முடியும். அண்ட் ஓபிசி பாத்தீங்கன்னா 6,000 to 7,000 ரேங்க் உள்ளுக்கும் நீங்க வந்திருக்கணும், ஆல் இந்தியா ரேங்க். அண்ட் ஃபார்வர்ட் கேட்டகரி இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 4,000 to 5,000 ரேங்க் உள்ள இருக்கணும். எஸ்சி எஸ்டி பாத்தீங்கன்னா 8,000 to 10,000 எஸ்சி இருக்கணும். எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 4,000 to 5,000 ரேங்க் உள்ள நீங்க இருந்தாங்க. அதே நீங்க பிடபிள்யூடி ஆல் கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கட் ஆஃப் அவங்களுக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க. தட் இஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அது என்னன்றதை நீங்க அங்க போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வாட் டூ
வாட் டஸ் யுவர் ரேங்க் கெட் யூ? ஸோ பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் பர்சன்டேஜ் பாருங்க. ஜேஇ மெயின் பர்சன்டேஜை வச்சு நீங்க அடுத்து என்ன பார்க்கணும்னா உங்களோட ஜேஇ மெயின் ரேங்க் பார்க்கணும். அடுத்து ஜேஇ அட்வான்ஸ் பார்க்குறோம், அதனுடைய காலேஜஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க 99.9% ஜேஇ மெயின்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ரேங்க் எதுக்குள்ள வருது பாருங்க. ஜேஇ மெயினோட ரேங்க் 1500 வருது. அதுவே நீங்க 99.9 எடுத்திருந்தீங்கன்னா 500 ரேங்க் உள்ள வருவீங்க. அது அட்வான்ஸ்ல, ஜேஇ அட்வான்ஸ்ல. அடுத்து 99 to 99.9 இருந்தீங்கன்னா உங்களோட ரேங்க் 1500 to 15,000 ரேங்க் உள்ள இருப்பீங்க. உங்களுடைய அட்வான்ஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸ்ல நீங்க என்ன கேட்டகரிக்குள்ள இருப்பீங்கன்னா ரேங்க் கேட்டகரி 500 to 5,000 கேட்டகரியில இருப்பீங்க. அடுத்து 95 to 99% உங்களோட ரேங்க் எதுக்குள்ள வரும்? ஜேஇ மெயின் பார்த்தீங்கன்னா 15,000 to 55,000 வரும். அண்ட் அதுவே நீங்க அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 5,000 to 15,000 ரேங்க் உள்ள வரும். அண்ட் 90 to 95% இருந்ததுன்னா 55,000 to 1 lakh ரேங்க் உள்ள நீங்க வருவீங்க. இதுல ஜேஇ அட்வான்ஸ்ல நீங்க கேட்டகரிஸ்குள்ள வர முடியாது. அண்ட் 80 to 90% இருந்தாலே போதும், நீங்க 1 lakh பிளஸ்ல வர முடியும், ரேங்க் ஹோல்டருக்குள்ள வர முடியும். ஓகே, இப்ப இந்த பர்சன்டேஜுக்கு இந்த ரேங்க்குக்கு நீங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு ஐஐடிஸ்ல அப்படின்றத பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 99.9 1500 டாப் 1500 நீங்க ரேங்க் இருந்துச்சுன்னா டாப் ஐஐடி காலேஜஸ்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, கோர்சஸ் நீங்க படிச்சுக்கலாம் டாப் ஐஐடிஸ்ல. அண்ட் அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம். ஆவரேஜ் பேக்கேஜ் பாருங்க 50 lakh to 50 lakh per annum. அடுத்து 99 to 99.9% 1500 to 15,000 ரேங்க் உள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின் வச்சு பாருங்க உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் அவைலபிள். ஆல் ஐஐடி அண்ட் டாப் என்ஐடிஸ் அவைலபிள். அதுல நீங்க இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கலாம். அதனுடைய பேக்கேஜ் பாருங்க 10 lakh to 30 lakh per annum. அடுத்து 95 to 99% நம்ம ரேங்க் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 55,000 ரேங்க் உள்ள இருந்தாலே போதும், எல்லா என்ஐடிஸ் அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ்ல நீங்க வந்து கிளாஸ் கோர்சஸ் எடுத்துக்க முடியும். அதுல அதனுடைய கோர் பிரான்ச்சஸ்ல நீங்க கோர்சஸ் படிக்க முடியும். அதுல பெர் ஆனம் பாத்தீங்கன்னா 6 lakh to 20 lakh per annum படிக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 80 to 90, அதாவது 1 lakh பிளஸ்ல பாத்தீங்கன்னா சாரி நான் ஒரு இது விட்டுட்டேன், 90 to 95% பாத்தீங்கன்னா 55 to 1 lakh ரேங்க் ஹோல்டுல நீங்க வர முடியும். அதுல வந்து எல்லா ட்ரிபிள் ஐடிஸ்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நீங்க படிச்சுக்க முடியும், குட் பிரான்ச்சஸ்ல நீங்க படிச்சுக்க முடியும். அண்ட் இதுல வந்து மினிமம் 4 lakh to 12 lakh per annum நீங்க போக முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% இருக்கிறவங்க 1 lakh பிளஸ்ல பாத்தீங்கன்னா சில ஸ்டேட் ஆர் பிரைவேட் காலேஜஸ்ல தான் கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்கு. எல்லா பிரான்ச்சஸ்லயும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லா பிரான்ச்சஸும் அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் எல்லாமே எடுத்துக்க முடியும். ஸ்டேட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல என்ன எல்லாமே அவைலபிள் தான். ஸோ 3 lakh to 8 lakh per annum பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் நம்ம டாப் என்ஜினியரிங் காலேஜஸ் ஸ்டேட் வைஸ் கவர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா டாப் காலேஜஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் அண்ட் என்ஐடி திருச்சி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜில இருக்கு அண்ட் பிஎஸ்ஜி டெக்னாலஜி அட் கோயம்புத்தூர். ஓகே, அது மாதிரி கர்நாடகால பாத்தீங்க அப்படின்னாக்க ஐஐசி பெங்களூர், அது மாதிரி என்ஐடிகே சூரத்கல் அண்ட் ஆர்விசிஇ அண்ட் பிஎம்எஸ்சிஇ இந்த காலேஜஸ்ல எல்லாம் நீங்க கர்நாடகால உங்களுக்கு கோர்சஸ் அவைலபிள். அண்ட் கேரளால பாத்தீங்கன்னா என்ஐடி காலிக்கட் அண்ட் டிகேஎம்சிஇ அண்ட் சிஇடி ட்ரிவாண்ட்ரம்ல உங்களுக்கு காலேஜஸ்ல அவைலபிள். நல்ல கோர்ஸும் நம்மளுக்கு அவைலபிள் தான். தெலுங்கானா ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் அண்ட் ஜேஎன்டியூ ஹைதராபாத் அண்ட் ஓயூ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓகே, அண்ட் ஆஸ்மேனியா யூனிவர்சிட்டி, ஓகே. அது அடுத்து ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி திருப்பதி அண்ட் ஜேஎன்டியூ காக்கிநாடால நீங்க படிக்க முடியும். அண்ட் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜஸ்ல உங்களுக்கு சவுத் இந்தியா டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல இன்ஜினியரிங் அவைலபிள். இந்த கட் ஆஃப். ஓகே,
நார்த் இந்தியாவில் என்னென்ன டாப் மோஸ்ட் ஐஐடி காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஸ்டேட்ல வந்து இங்க நம்ம பார்க்கறது டாப் மோஸ்ட் காலேஜஸ் இன் ஸ்டேட் வைஸ் பார்த்துருக்கோம். ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி, டிடியு, என்எஸ்யூடி அண்ட் ட்ரிபிள் ஐடி டெல்லி இருக்கு. அண்ட் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர், ஐஐடி பிஹெச்யூ, என்ஐடி அலகாபாத் அண்ட் ஏகேடியு லக்னோல உங்களுக்கு காலேஜஸ்ல ஆல் கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. அண்ட் ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா எம்என்ஐடி ஜெய்ப்பூர் அண்ட் பிட்ஸ் பிலானி. ஸோ அண்ட் பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா ஐஐடி ரோப்பர் அண்ட் என்ஐடி ஜலந்தர் அண்ட் பிஇசி சண்டிகர். அண்ட் ஹரியானால பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி நயா ராய்ப்பூர் அண்ட் என்ஐடி காலேஜஸ் இருக்கு. அண்ட் உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா ஐஐடி ரூர்கி, ஜிபி பான் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதர் டாப் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் காலேஜஸ். ஐஐடிஸ் பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஐடி காரக்பூர் அண்ட் ரூர்கி அண்ட் ஆல் அதர் ஐஐடிஸ். என்ஐடி எங்க இருக்குன்னா கிட்டத்தட்ட 31 என்ஐடிஸ் அக்ராஸ் த இந்தியா இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களோட ஸ்டேட்ல நீங்க பண்ண போறீங்களா இல்ல ஆல் இந்தியா லெவல்ல நீங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் நீங்க இருக்கும். ஸோ ஆல் இந்தியா லெவல்ல கிடைக்கலன்ற பட்சத்துல ஆல் இந்தியால இருக்க ஸ்டேட் சைடு நீங்க போங்க. ஓகே, அண்ட் ட்ரிபிள் ஐடிஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத், ட்ரிபிள் ஐடி பெங்களூர், ட்ரிபிள் ஐடி குவாலியர், ட்ரிபிள் ஐடி அலகாபாத் அண்ட் ட்ரிபிள் ஐடி புனே அண்ட் அதர்ஸ். நிறைய காலேஜஸ் இருக்கு, யூ ஹேவ் டு சர்ச் இட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன காலேஜஸ் அவைலபிலிட்டி இருக்கு ஆல் ஓவர் த இந்தியா அந்த லிஸ்ட்டை நம்ம போடுவோம். என்ஐடி வைஸ், ஐஐடி வைஸ், ட்ரிபிள் ஐடி வைஸ் என்னென்ன இருக்குன்றத நம்ம பிரிச்சு போடுவோம். அண்ட் ஜிஎஃப்டிஐஸ்ல பாத்தீங்கன்னா ஐஜிடிடியூடபிள்யூ டெல்லியில இருக்கு, என்ஐடிஐஇ மும்பை அண்ட் பிட் மஷ்ரா அண்ட் பிட்ஸ் பிலானி. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா ஆல் ஸ்டேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிள். எல்லா ஸ்டேட்லயும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் அவைலபிள், யூ கேன் மூவ் டு. அண்ட் பிரைவேட் டாப் காலேஜஸ் பாத்தீங்கன்னா விஐடி வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் எஸ்ஆர்எம் இன் சென்னை அண்ட் மணிப்பால், அமிர்தா அண்ட் தபார் அண்ட் மோர் காலேஜஸ் ஆர் அவைலபிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயம் 12th மார்க் வெர்சஸ் ப்ரிப்பரேஷன் எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆஃப்டர் 12th நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்களோட 12th மார்க், உங்களோட 12th மார்க் 95 அண்ட் அபோவ் இருந்ததுன்னா ப்ரிப்பரேஷன் லெவல் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுடைய ரெகுலர் கிளாஸஸ், ரெகுலர் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல் ஐஐடி அண்ட் என்ஐடியில கண்டிப்பா உங்களால ரேங்க் வாங்கிட்டு உள்ள போக முடியும். அண்ட் உங்களுடைய 12th மார்க் 90% to 95% இருந்ததுன்னா குட். கன்சிஸ்டண்டா நீங்க எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். என்ஐடி அண்ட் ட்ரிபிள் ஐடியில கிடைக்கிறதுக்கு 80 to 90% இருந்தது அப்படின்னாக்கா மாடரேட் பேசிக் டு ஆவரேஜ் கான்செப்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சில ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்க எய்ம் பண்ணலாம். அண்ட் 70 to 80% எடுத்திருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் நீட் இம்ப்ரூவ்மெண்ட், பேசிக்கான கான்செப்ட் எல்லாம் படிச்சு நீங்க ஜேஇ மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணி பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல உங்களுக்கான சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். அண்ட் பிலோ 70% தட் இஸ் ஆல்சோ அவைலபிலிட்டி. லோ நீட் அண்ட் சீரியஸ் ஃபோக்கஸ் இருக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுல சில டிப்ளமோ அண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பா அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் ஆன் ஜேஇ அண்ட் கட் ஆஃப் வச்சு நம்ம ஆல்ரெடி நீட்ல பார்த்தோம். நீட் கட் ஆஃப் வச்சு அப்ராட்ல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு சீட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம ஜேஇ அட்வான்ஸ் கட் ஆஃப் வச்சு அப்ராட்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூஎஸ்சிஏல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்ஐடி அண்ட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் ஜார்ஜியா டெக் அண்ட் பர்டே அண்ட் இந்த மெலான் அந்த காலேஜஸ்ல இருக்கு. அண்ட் ரெக்வயர்ட் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சாட், ஏசிடி, ஐஎல்டிஎஸ் அண்ட் டோஃபல் நீங்க முடிச்சிருக்கணும். ஓகே, டிஓஇஎஃப்எல். ஓகே, அண்ட் கனடால பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொர்னாட்டோ அண்ட் யூபிசி அண்ட் இந்த காலேஜஸ் மெக்ரில் எல்லாம் அவைலபிள். அண்ட் ஐஇஎல்டிஎஸ்ல 6.5+ நீங்க எடுத்திருக்கணும் கண்டிப்பா. அண்ட் சாட் கிளியர் பண்ணிருக்கணும். அண்ட் யூகேல பார்த்தீங்கன்னா சில லண்டன் காலேஜ் ஆஃப் லண்டன் அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் மெக்சலர் அண்ட் யூசிஎல் அவைலபிள். அதில் ஐஇஎல்டிஎஸ்ல 6.5% நீங்கள் ஐஇஎல்டிஎஸ் எடுத்திருக்கணும். அண்ட் யூசிஏஎஸ் நீங்கள்
கிளியர் பண்ணிருக்கணும். அண்ட் ஜெர்மனில பாத்தீங்கன்னா TU மன்ரிச் அண்ட் RWTH இருக்கு. அண்ட் இந்த காலேஜஸ்ல எல்லாம் அவைலபிள். அண்ட் IELTS 6.0% இருந்தாலும் போதும், ஃப்ரீ எஜுகேஷன்ல நீங்க ஜெர்மன்ல படிக்க முடியும். அண்ட் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா UNSW யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் அண்ட் இந்த யூனிவர்சிட்டி குயின்ஸ்டால்ட் அண்ட் IELTS 6.5%. அண்ட் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா NUS NTU இதெல்லாமே நம்ம JEE மார்க்கா வச்சு நம்மளுக்கு அலாட் பண்றாங்க. அதுல நீங்க IELTS மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். அண்ட் SAT. ஸோ IELTS இஸ் மெயின் டு கிளியர் டு கோ ஸ்டடி அப்ராட். ஸோ அது ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. அண்ட் JEE ஸ்கோருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். JEE மெயின் அண்ட் பர்சன்டேஜ் வந்தோம் அப்படின்னாக்க இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. 99.5% 8,000 டாப் ரேங்குக்குள்ள வந்தீங்கன்னா டாப் IITs இருக்கு, டாப் 100 குளோபல் யூனிவர்சிட்டி நீங்க படிக்க முடியும், அங்க படிக்க முடியும். 97 to 99, 8,000 to 35,000, 8,000 to 35 ரேங்க்குள்ள நீங்க வந்தீங்கன்னா IIT அவைலபிள், NIT அவைலபிள், IIIT அதுல சில கோர்சஸ் மட்டும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் டாப் 200 குளோபல் யூனிவர்சிட்டிஸ்ல அவைலபிள் இருக்கு. அடுத்து 90 to 97%, 35,000 to 1 lakh ரேங்க்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா NIT, IIIT, GFTI அவைலபிலிட்டி இருக்கு. ஆனால் அதில் குட் யூனிவர்சிட்டி இன் USA, கனடா, UK, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்லேயும் நம்ம வந்து அப்ராட்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். அதே 80 to 90 1 lakh plus ரேங்க்குள்ள வந்தீங்கன்னா சில ஸ்டேட், எல்லா ஸ்டேட்லையுமே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ ஸ்டேட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிள். ஸோ அதில் டிப்ளமோ அண்ட் ஃபவுண்டேஷன் டாப் கோர்சஸ் நீங்க எடுத்துக்கலாம், அப்ராட்லேயும் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்மார்ட் கைடன்ஸ் ஃபார் சக்சஸ். ஸோ உங்களோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட். ஸோ உங்களுடைய 11th 12th பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் மார்க்குக்காக படிக்கக்கூடாது. இதுல நீங்க JEE கிளியர் பண்றதுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் யூ கேன் கிளியர் தட் மார்க் டெஸ்ட். ஓகே, அண்ட் யூ கேன் கம் இன் டு த கட் ஆஃப். சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்தாதான் ஓகே ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போகுது, ஸோ அதுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ நீட் இஸ் கம்ப்ளீட்லி வேரி ஃப்ரம் திஸ் JEE. ஸோ JEE வந்து சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு, தட் அது மல்டிபிள் ப்ராக்டிஸ் எடுக்கிறதுனால டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது யூ கேன் கிளியர் திஸ் JEE மெயின். அதுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணா மட்டும்தான் அது உங்களால ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் டெய்லி மார்க் டெஸ்ட் கண்டிப்பா ரெகுலரா நீங்க அட்டன் பண்ணணும். சாப்டர் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் அட்டன் பண்ணிருக்கணும். அதுக்கடுத்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிருக்கணும். உங்களோட மார்க் கேட்டகரி எதுக்குள்ள வருது, அந்த மார்க் டெஸ்ட்ல நீங்க அனலைஸ் பண்ணிருவீங்க. அண்ட் அது சப்போஸ் அந்த நீங்க நினைக்கிற காலேஜஸ்ல IIT டெல்லியோ, IIT மெட்ராஸ்லயோ படிக்கணும், அதுக்கு இந்த கட் ஆஃப் வேணும், அப்ப நீங்க உங்களுடைய மார்க் டெஸ்ட் அனாலிசிஸை வச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எங்க நீங்க லேக் ஆகுறீங்க, அதெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல நீங்க ப்ராக்டிஸ் எடுத்து அண்ட் செல்ஃப் ப்ராக்டிஸும் உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் பொட்டன்ஷியல், உங்களால முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். உங்களோட செல்ஃபாவும் உங்களால கோச்சிங் எடுத்துக்க முடியும். அண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிப்பீட்டடா நீங்க உங்களுடைய எய்முக்கு தகுந்த மாதிரியான கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரியான ப்ராக்டிஸை ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருங்க. உங்களோட பிளஸ் அண்ட் மைனஸை அனலைஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். இதை விடாம நம்ம முயற்சிச்சுட்டே இருக்கும்போது தான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடைய முடியும். ஸோ சக்சஸ் இஸ் சர்டைன், நிலையான வெற்றியை நம்ம பெற முடியும். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான நோட் பார்த்தீங்க அப்படின்னாக்க கட் ஆஃப் சேஞ்ச் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் மாணவர்கள் எழுதக்கூடிய மார்க்கினுடைய அடிப்படையில கட் ஆஃப் கண்டிப்பா வருஷம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் டிஃபிகல்டிஸ் அண்ட் கேண்டிடேட் அண்ட் சீட் அலோகேட்மெண்ட்டை பொறுத்து கண்டிப்பா வேரி ஆகும். ஸோ அண்ட் ஹோம் ஸ்டேட் கோட்டா, ஓகே ஸ்டேட் கோட்டா அண்ட் கேட்டகரிஸ் கோட்டா, PWD கோட்டா எல்லாமே அவைலபிள். அதை நீங்க செக் பண்ணி உங்களோட கேட்டகரிஸ் எதுக்குள்ள வருதுன்னு பார்த்து அந்த காலேஜஸ்க்குள்ள நீங்க அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் JEE அட்வான்ஸ் மஸ்ட் IIT அட்மிஷன் கிடைக்கும். ஆல்வேஸ் செக் த அஃபிஷியல் JOSAA கவுன்சிலிங் வெப்சைட்டை நீங்க அப்பப்ப உங்க அப்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டே இருங்க. அண்ட் நம்மளோட குருதீப் எடுக பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபுல் கைடன்ஸ் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். ஸோ உங்களுடைய வெற்றி பாதைக்கு நாங்க ஒரு உறுதுணையா இருப்போன்ற உறுதியை நான் கொடுக்க முடியும். நம்மளோட கோச்சிங் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்னாலப்பட்டியில இருக்கு, சின்னாலப்பட்டி திண்டுக்கல். எங்களோட போன் நம்பர் பாத்தீங்கன்னா 7094588028 அண்ட் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் பாத்தீங்கன்னா 73053151159. அண்ட் நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு சப்போஸ் நீட் ஜேஇ அண்ட் போர்டு எக்ஸாமுக்கான கோச்சிங் வேணும்னா உங்களோட அட்மிஷனை நம்மளோட வெப்சைட்ல நீங்க அட்மிஷனை பதிவு பண்ணிக்கலாம். அதில் அட்மிஷன் பாருங்க http://gurudeepaaacademy.com. ஓகே, உங்களுடைய அட்மிஷன் இட்ஸ் ஓப்பன் நவ் அண்ட் பிரைட் கைடன்ஸ் உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியும் நம்மளுடைய பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் வச்சு. ஸோ உங்களுடைய பிரைட் ஃபியூச்சருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.